செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் அவரவர் இருக்கிற இடங்களிலிருந்து இவ்வாராதனையிலே பங்கு பெறும்படியாய், இணைந்து கொள்ளும்படியாய் நீர் பாராட்டி இருக்கிற மாபெரும் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, ஒரு புதிய மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே நாங்கள் நன்றி அறிந்த உள்ளத்தோடு இவ்வாராதனையில் இணைகிறோம். எங்களுடைய வாழ்வின் சூழல்களை நீர் அறிந்திருக்கிறீர். எத்தனையோ நெருக்கடியான சூழல்கள் மத்தியிலேயும் நீர் எங்களோடு உடன் இருக்கிறீர் என்பதை எங்களுடைய வாழ்விலை உறுதிப்படுத்துகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்படிப்பட்ட நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளின் ஆராதனையுடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, இதில் நாங்கள் முழு மனதோடு பங்கேற்க அருள்தாரும். உம்முடைய திருவார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள அருள்தார். உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது தயவாய் இறங்கி நன்மைகளை கடாட்சி தரல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 22வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எண் 22, தூய தூய தூயா. பாமாலை எண் 22. சங்கீதம்
இந்த நாளின் ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அத்தியாயம் வாக்கியங்கள் 3 முதல் 6 வரை. மத்தேயு 19 வாக்கியங்கள் 3 முதல். பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவளை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சி உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிற பொழுது எங்களுடைய செவிகளையும் உள்ளங்களையும் திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிர் உள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையார் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகஸ்ட் மாதம், அதிலும் குறிப்பாக 2வது வாரம் என்று சொன்னவுடனே நமக்கு நினைவிற்கு வருவது நம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்டு விழா. கடந்த ஆண்டும் நாம் 2வது வாரத்திலே இந்த ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறோம். சபை கூடி வருதல் என்கிற வாய்ப்பு நமக்கு இப்பொழுது இல்லை என்பதனாலே நாம் ஆண்டு விழாவை நாம் கூடி கொண்டாடுகிற வாய்ப்பை இழந்திருக்கிறோம். என்றாலும் இந்த ஆராதனையிலே அருளுரைக்கு பிறகு நாம் அதற்காக ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கவிருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்வது மிக முக்கியமான ஒன்று. கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு திருச்சபை உறவை, ஐக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு புதிய ஆண்டிலே நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்கிறபடினாலே உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நம்முடைய திருச்சபை ஒழுங்கு நமக்கு கொடுத்திருக்கிற சிந்தனையின் பொருள் திருமணம் என்பது. திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். மேரேஜ், செலிப்ரேஷன் ஆஃப் கவெனன்ட். ஒருவேளை இந்த அருளுரை ஒரு திருமண ஆராதனையிலே ஆற்றுகிற அருளுரையாக இருக்கும் என்று யோசிக்க வேண்டாம். பொதுவாகவே இந்த திருமணம் என்பதை குறித்த ஒரு பொதுவான சிந்தனையை தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். நம்முடைய திருச்சபை ஒழுங்கிலே 2 திருவருட்சாதனங்கள், சாக்ரமெண்ட்ஸ், நாம் அதை கடைபிடிக்கிறோம். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. 2 சாக்ரமெண்ட்டுகளை, திருவருட்சாதனங்களை, சாக்ரமெண்ட்ஸ் நாம் கொண்டாடுகிறோம், அனுசரிக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கிற 7 திருவருட்சாதனங்களிலே திருமணமும் ஒன்று. அப்படியானால் நான் எதற்காக அதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், திருமணம் என்பது நம்முடைய திருச்சபை ஒழுங்கிலே இருக்கிற திருவருட்சாதனங்களுக்கு இணையான ஒன்றாக அது கத்தோலிக்க திருச்சபையிலே அனுசரிக்கப்படுகிறது. அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். மனித வாழ்வின் மேன்மைக்காக கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உன்னத உறவுதான் திருமணம் ஆகும். மனித வாழ்வின் பயணத்திலே இந்த திருமணம் என்கிற நிகழ்வு மிக முக்கியமானதாகும். கடவுள் இந்த உலகத்தை மிக நேர்த்தியாக படைத்தார். அதாவது ஒழுங்கற்று இருந்த ஒன்று, வெறுமையாக இருந்த ஒன்றிலிருந்து தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். கடவுளின் ஒவ்வொரு நாளின் படைப்பிலேயும் ஒரு ஒழுங்கு இருந்தது.
அது கடவுளால் படைக்கப்படும் உலக வாழ்வின் நீட்சிக்கான ஒன்றாக இருந்தது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி படைப்பை துவங்கிய கடவுள் ஒவ்வொன்றாக படைக்கிற பொழுது படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் உலக வாழ்வின் நீட்சிக்கான ஒன்றாக அது அமைந்திருந்தது. அதாவது படைப்புகளுக்கெல்லாம் ஒரு தொடர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளால் தொடர்ந்து படைக்கப்பட்ட படைப்புகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாகவும் அது தொடர்ந்து வாழ்வதற்கான ஒன்றாகவும் கடவுளால் படைக்கப்பட்டது. படைப்புகளின் நிறைவாக அல்லது முழுமையாக மனிதனை கடவுள் படைக்கிறார். அப்படி கடவுள் மனிதனை படைத்து அவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கடவுள் காண்கிறார். ஏற்ற துணையை, அதாவது தகுந்த துணையை உருவாக்குவேன் என்று கடவுள் சொல்கிறார். இங்கு கடவுள் மனித வாழ்வின் எதிர்காலத்தை திட்டமிடுகிறார். அதே நேரத்தில் கடவுள் மனிதனுக்கு கொடுத்துள்ள பொறுப்பை நிறைவேற்ற மனிதனை கடவுள் தகுதிப்படுத்துகிறார். தொடக்க நூல் 2ஆம் அத்தியாயம் 15ஆம் வாக்கியத்திலே ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் என்று நாம் படிக்கிறோம். இது மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து படைக்கப்படுகிற ஒன்றாக அது செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் கடவுள் மனிதனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். அதே 2ஆம் அத்தியாயம் 18ஆம் வாக்கியத்திலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, தகுந்த துணையை உருவாக்குவோம் என்று சொல்லப்படுகிறதை நாம் காண்கின்றோம். எனவே கடவுள் ஒரு பொறுப்பை மனிதனுக்கு கொடுக்கிறார். கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேண்டும். அது ஒரு தனி மனிதனாக அல்ல, அவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு தகுந்த துணையை கடவுள் கொடுக்கிறார். எனவே கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகளுடைய நீட்சி, அதிலே மனிதன் செயல்பட வேண்டும், தனிமையாக அல்ல, தகுந்த துணையோடு செயல்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். திருமணம் கடவுளை திட்டமிட்ட ஒன்று. திருமணம் கடவுளால் கொடுக்கப்பட்ட தூய உறவு. திருமணம் கடவுள் எதிர்பார்க்கிற பணியை நிறைவேற்ற உருவாக்கப்பட்ட உறவு. கடவுள் திட்டமிட்ட ஒன்று, கடவுளால் கொடுக்கப்பட்ட தூய உறவு, கடவுள் மனிதனிடத்திலே மனுக்குலத்திடத்திலே எதிர்பார்க்கிற பணியை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உறவு. இந்த தகுந்த துணை, இணையான உறவு என்பது உடன்படிக்கையாக பார்க்கப்படுகிறது. இது கட்டாயத்திற்காக போடப்பட்ட உடன்படிக்கை அல்ல. அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பல காரணங்களுக்காக அந்த அக்ரிமெண்ட் என்பது போடப்படும். அதில் ஒன்று ஒரு பாதுகாப்பிற்காக. ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா நல்லது, சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு இந்த உடன்படிக்கை அப்படிப்பட்ட காரணங்களுக்காக அல்ல, மகிழ்ச்சிக்காக, கொண்டாட்டத்திற்கான ஒன்று. அதே நேரத்தில் கடவுளின் திருத்திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற, படைப்பின் நீட்சியை கொண்டு செல்வதற்காக இந்த தகுந்த துணை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உறவு இது. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இது. கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம் இது. எனவே திருமணம் கடவுளே திட்டமிட்ட ஒன்று, கடவுளால் கொடுக்கப்பட்ட தூய உறவு, கடவுள் மனிதனத்தில் எதிர்பார்க்கிற பணியை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட உறவு. கடவுள் கொடுக்க மனுக்குலம் பெற்றுக்கொள்கிற ஆசிகளிலே முதன்மையானது மனுஷனுக்கு மனுஷி, மனுஷனுக்கு மனுஷன். இந்த மனுஷன் மனுஷி என்கிற உறவு, அதற்கு பிறகு இந்த மனுஷனுக்கு
மனுஷிக்கு அவர்களுக்கென்று பிள்ளைகள், இந்த பிள்ளை செல்வம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே மனுஷன் மனுஷி என்கிற ஒரு உறவை கடவுள் ஏற்படுத்துகிறார். மனுஷன் மனுஷி என்கிற உறவு உருவாக்கப்பட்ட பிறகு அவளுக்கு பிள்ளை செல்வம் என்கிற ஒரு ஆசியை கடவுள் கொடுக்கிறார். கடவுள் நிகழ்த்தியது என்கிற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒன்று, கடவுளே நிகழ்த்திய ஒன்று என்கிற உணர்வு இதிலே இருக்க வேண்டும். இந்த திருமணத்தை குறித்து யோசிக்கிற பொழுதெல்லாம், திருமண வாழ்வை குறித்து யோசிக்கிற பொழுதெல்லாம், இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒன்று, கடவுளே நிகழ்த்திய ஒன்று என்கிற உணர்வு அதிலே இருக்க வேண்டும். தொடக்க நூல் 24ஆம் அத்தியாயம் 50ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், லாபான் பெத்துவேல் ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது என்று சொல்கிறார்கள். படைப்பின் வரலாற்றிலே நாம் படிக்கிறோம், இது கடவுள் உருவாக்கின ஒன்று, கடவுள் மனிதனுக்கு கொடுத்த, மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒரு தூய உறவு. எனவே இது கடவுளால் நிகழ்ந்தது. இது ஈசாக்கு ரெபேக்கா இணைக்கப்படுகிற பொழுது லாபான் பெத்துவேல் சொல்லுவது இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது என்று சொல்கிறார்கள். அது அங்கே அறிக்கை செய்யப்படுகிறது. அது தொடர்ந்து இன்று வரை இனிமேலும் இது ஆண்டவரால் நிகழ்கிற ஒன்று என்று சொல்லப்பட வேண்டும். ஆனால் பொதுவாக யதார்த்தமாக நம்ம சில நேரங்களில் இந்த திருமணத்தின் பொழுது சொல்லுவாங்க, நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் இந்த கல்யாணத்தை, இல்லை அவர் தான் இதுக்கு இந்த மேரேஜ் அலையன்ஸு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு, அப்படிலாம் நம்ம யதார்த்தமாக சொல்ல கேட்கிறோம். அங்கு அடிப்படையாக அறிக்கை செய்யப்பட வேண்டிய ஒன்று எது என்று சொன்னால், இது ஆண்டவரால் நிகழ்ந்த ஒன்று. ஏனென்றால் இது கடவுள் திட்டமிட்டு கடவுளால் கொடுக்கப்பட்ட உறவு. இதை நாம் நிச்சயமாக உணர வேண்டும், அது அறிக்கை பண்ணப்பட வேண்டும். இந்த உடன்படிக்கையின் இன்னொரு உன்னதத்தை நாம் திருமண ஆராதனைகளிலே வாக்கு கொடுக்கிற பொழுது உணர்கிறோம். மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று சொல்லப்படுகிறது. இந்த உடன்படிக்கையில் உள்ள உன்னதம் அது. மரணம் நம்மை பிரிக்கிற வரை. இப்போ ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு கடையோ அல்லது குடியிருப்பதற்கோ ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுறோம். இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முடிவுக்கு வரலாம். என்னென்னா ஒரு 3 months நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு டைம் பவுண்ட் இருக்குது. அது தற்காலிகமானது. எப்போ வேணாலும் அந்த பாண்டு முடியலாம். பிஸ்னஸில் அக்ரிமெண்ட் இருக்கும். அது ஒரு ஒப்பந்தம். நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு பாதுகாப்புக்காக இந்த அக்ரிமெண்ட் இருக்கலாம். அது கூட சில நேரங்களில் முறியும் அல்லது முடிவடையும். எப்படின்னா, 2 பார்ட்னர்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம். 2 பேரும் நல்லா வளர்ந்துட்ட பிற்பாடு, ரைட், நம்ம 2 பேருமே தனித்தனியாகவே பிஸ்னஸ் பண்ணலாமே, அப்போ அந்த அக்ரிமெண்ட் பிரிஞ்சிடும். தனித்தனியாக அவங்க சர்வைவ் ஆவாங்க. சில நேரங்களில் இழப்பு ஏற்படலாம், அந்த அக்ரிமெண்ட் உடைஞ்சிடலாம். இல்லை யாரோ ஒருவரை ஏமாற்றலாம், அந்த அக்ரிமெண்ட் உடைஞ்சிடலாம். இதை போன்றது அல்ல கடவுளால் உருவாக்கி கொடுக்கப்பட்ட இந்த உறவு என்பது. இந்த உடன்படிக்கை நிரந்தரமானது. ஏனெனில் இதை ஏற்படுத்துகிறவர் கடவுள். இது கொண்டாட்டத்திற்குரிய ஒன்று. ஏதோ பாதுகாப்புக்காக, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக, அல்லது நான் என்னுடைய வாழ்வில் ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்காக என்று ஒரு ரெண்டலாக, ஒரு பிஸ்னஸ்க்காக போடப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை அல்ல. இது கொண்டாட்டத்தின் உடன்படிக்கை. இது கடவுளால் ஏற்படுத்தி மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, நிரந்தரமான ஒன்று. இது மகிழ்ந்திருக்க, கொண்டாட கொடுக்கப்பட்ட ஒன்று. எனவேதான் இன்றைக்கு உரிய சிந்தனை திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சிந்தனைகளை நான் ஒரு அறிமுக உரையாக சொல்லி மிக சுருக்கமாக 3 குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உடன்படிக்கையிலே உறவு. இந்த உடன்படிக்கையில் இருக்கிற உறவு, இந்த உடன்படிக்கையிலே
மிக உன்னதமான உறவை நம்மால் காண முடிகிறது. முதலாவதாக கடவுளோடு. தொடக்க நூல் 1 அத்தியாயம் 27 வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், தம் உருவிலே, கடவுளின் உருவிலேயே மனிதன் படைக்கப்படுகிறான், மனுக்குலம் படைக்கப்படுகிறது. இந்த உறவிலே, இந்த உடன்படிக்கையில் இருக்கிற உறவிலே முதலாவதாக கடவுளோடு, கடவுள் தம் உருவிலேயே மனுக்குலத்தை படைக்கிறார். இதுதான் அந்த முதல் உறவு. தன் உருவிலேயே அந்த உறவை கடவுள் ஏற்படுத்துகிறார். கடவுளுடைய பண்புகளையும் கடவுளுடைய குணாதிசயங்களையும் பெற்றுக்கொள்கிற உறவு. தம் உருவிலே என்று சொல்லப்படுவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. இந்த சாயல் என்று சொல்லப்படுகிற, இந்த உரு என்று சொல்லப்படுகிற ஒன்று கடவுளுடைய குணாதிசயங்களையும் பண்புகளையும் சுட்டிக்காட்டுகிற ஒன்று. எனவே கடவுள் தன் உருவிலேயே என்று சொல்வது தன்னுடைய பண்புகளையும் குணாதிசயங்களையும் மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை படைக்கிறார். அதிலே காணப்படுகிற உறவு. தொடக்க நூல் 2 அத்தியாயம் 7 வாக்கியம், அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத. 2 அத்தியாயம் 22 வாக்கியம், மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக கடவுள் படைக்கிறார். எனவே அவன் நாசிகளில் தன்னுடைய உயிர் மூச்சை கடவுள் ஊத, தன்னுடைய உயிரையே கடவுள் அங்கே கொடுக்கிறார். இந்த உறவிலே கடவுளுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே இருக்கிற உறவை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய உருவிலேயே இந்த உறவு, தன்னுடைய உயிர் மூச்சிலேயே இந்த உறவு. எனவே கடவுளோடு உள்ள உறவு இந்த உடன்படிக்கையிலே காணப்படுகிறது. கடவுளின் உரு மட்டுமல்ல, கடவுளின் உயிர் உறவாக இருக்கிறது. இந்த உன்னத உறவு இந்த உடன்படிக்கையிலே காணப்படுகிற ஒன்று. உடன்படிக்கையில் உறவு என்பதிலே முதலாவதாக கடவுளோடு, இரண்டாவதாக இந்த உடன்படிக்கையில் இருக்கிற உறவு மனுஷன் மனுஷி என்கிற உறவு. தொடக்க நூல் 2 அத்தியாயம் 18 வாக்கியத்திலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று காண்கிறார். தனிமையை தவிர்ப்பதற்கான உறவு. மனிதன் தன்னுடைய தனிமையை தவிர்ப்பதற்கான உறவாக இந்த உறவை கடவுள் ஏற்படுத்துகிறார். உடன்படிக்கையிலே இருக்கிற உறவு ஏற்ற துணையை என்று சொல்லுகிற பொழுது இணையான ஒரு உறவை கடவுள் அங்கே ஏற்படுத்துகிறார். தொடக்க நூல் 2 அத்தியாயம் 22 வாக்கியத்திலே மனுஷனிலிருந்து உருவான உறவு. எனவேதான் மனிதன் அதை அறிக்கை செய்கிறான். 23 வாக்கியத்திலே எலும்பின் எலும்பு சதையின் சதை என்று சொல்லுகிறான். எனவே இந்த உடன்படிக்கையில் உறவு என்று சொல்லுகிற பொழுது முதலாவதாக கடவுளோடு தன் உருவிலே, தன் உயிரிலே இந்த உறவு வெளிப்படுகிறது. மனுஷனுக்கும் மனுஷிக்கும் அப்படி தன் உருவை கொடுக்கிற கடவுள், தன் உயிரை கொடுக்கிற கடவுள். இந்த உடன்படிக்கையிலே கடவுளோடு இருக்கிற உறவு தெரிகிறது. இரண்டாவதாக இந்த உடன்படிக்கையிலே இருக்கிற உறவு மனுஷன் மனுஷிக்கிடையே இருக்கிற உறவு. அது தனிமையை தவிர்ப்பதற்கான உறவு. அது ஒரு இணையான ஏற்ற துணை என்று சொல்கிற பொழுது இணையான உறவாக வெளிப்படுகிறது. அது மனுஷனிலிருந்து மனுஷிக்கு கொடுக்கப்படுகிற உறவாக, எலும்பில் எலும்பும் சதையில் சதையும் என்கிற உறவாக அது வெளிப்படுகிறது. பிரிக்க முடியாத உறவை இந்த உடன்படிக்கையில் நம்மால் காண முடிகிறது. கடவுள், கணவன், மனைவி என்கிற இந்த உறவு இந்த உடன்படிக்கையிலே வெளிப்படுகிற உறவு. திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். முதலாவதாக இந்த உடன்படிக்கையில் இருக்கிற உறவை நம்மால் காண முடிகிறது. இரண்டாவதாக உடன்படிக்கையில் அன்பு. உடன்படிக்கையில் அன்பு. திருமறையிலே பவுலடிகளாரின் கொரிந்து சபைக்கு எழுதுகிற 1 நிருபத்தின் 13 அத்தியாயம் அன்பை மிக அழகாக சித்தரிக்கிற ஒரு திருமறை பகுதி அது.
முதலாவதாக உடன்படிக்கையில் அன்பு என்று சொல்கிற பொழுது இதிலேயும் முதல்ல கடவுளுக்கும் மனுக்குலத்திற்கு இடையே இருக்கிற அன்பு, இரண்டாவதாக மனுஷனுக்கும் மனுஷனுக்கு இடையே இருக்கிற அன்பு. கடவுளுக்கும் மனுக்குலத்திற்கு இடையே இருக்கிற அன்பு என்று சொல்கிற பொழுது இந்த இறை அன்பை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது? அது ஒரு தியாக அன்பு. கடவுள், தந்தையாகிய கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார் அன்பு கூர்ந்ததினாலே. அது தியாகமான அன்பு. தன்னுடைய மகனையே இந்த உலகிற்கு தியாக அன்பினாலே கொடுக்கிறார். இந்த இறை அன்பு தியாக அன்பு. குமாரனாகிய கடவுள் மணவாளன் மணவாட்டிக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார். அது மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே தியாகமாக ஆண்டவர் கொடுக்கிறார். இது குமாரனாகிய கடவுளுடைய அன்பு. தந்தையாகிய கடவுளின் அன்பு தன்னுடைய சொந்த குமாரனை தியாக அன்பாக இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். குமாரனாகிய கடவுள் உலகிற்காக, உலகின் மக்களுக்காக தன்னுடைய உயிரையே தியாக அன்பாக கொடுக்கிறார். எனவே இந்த உடன்படிக்கையில் இருக்கிற அன்பு முதலாவதாக இறை அன்பு. மனிதன் கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அன்பு, அது தியாக அன்பு. மணவாளன் மணவாட்டினிடத்திலே செலுத்துகிற வெளிப்படுத்துகிற அன்பு, அதுவும் தியாக அன்பு. இது கடவுள் மனுக்குலத்தினிடத்திலே இந்த உடன்படிக்கையிலே வெளிப்படுத்துகிற இறை அன்பு. இரண்டாவதாக இந்த உடன்படிக்கையில் இருக்கிற அன்பு என்று சொல்கிற பொழுது அது மனித உறவிலேயும் இந்த அன்பு வெளிப்பட வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிற 1 நிருபத்தின் 13 அத்தியாயத்திலே மிக தெளிவாக அதை விளக்குகிறார். இந்த மனித உறவின் உடன்படிக்கையிலே இந்த அன்பு கடவுளத்திலே வெளிப்பட்ட அதே தியாக அன்பை போல இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 13 அத்தியாயம் 4 வாக்கியம் தொடங்கி நாம் படிக்கிற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற சிந்தனைகள், இந்த அன்பு பொறாமைப்படாது, இந்த அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, இந்த அன்பு இழிவானதை செய்யாது, இந்த அன்பு தன்னலம் நாடாது, இந்த அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், இந்த அன்பு அனைத்தையும் நம்பும். இவையெல்லாம் எளிதல்ல, இவையெல்லாம் எளிதல்ல. இதுவும் ஒரு தியாக அன்பு. எப்படி கடவுள் மனுக்குலத்திடத்திலே வெளிப்படுத்தின அன்பு தியாக அன்போ, அதே போல மனுஷன் மனுஷிடத்திலே செலுத்துகிற அன்பிலேயும், மனுஷிடத்திலே செலுத்துகிற அன்பிலேயும் இப்படிப்பட்ட அன்பு வெளிப்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். விட்டு கொடுக்கிற அன்பு, அதிலே தான் அந்த ஆழத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நமக்கு ரூத் நகோமி இவருடைய உறவை நாம் காண்கிற பொழுது, தன்னுடைய கணவன் மரித்து போனான், எனவே நீங்கள் உங்கள் வழியிலே செல்லுங்கள் என்று தன்னுடைய மாமியார் சொல்லுகிற பொழுது அந்த அன்பை சிறிதளவும் விட்டு கொடுக்காத ரூத்தை நம்மால் காண முடிகிறது. இங்கே தன்னுடைய மாமியோடு கொண்டிருக்கிற இந்த அன்பு தன்னுடைய கணவனிடத்திலே அவர் ஏற்படுத்தி கொண்ட அன்பின் நீட்சியாக வெளிப்படுகிறது. தன்னுடைய குடும்பமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே அந்த அன்பு அங்கே தொடர்கிறது. தன் கணவன் இல்லை என்ற பிறகு அந்த குடும்பம் எனக்கு தேவையில்லை என்று உதறிவிட்டு செல்லுகிற ரூத்தை நாம் அங்கே காணவில்லை. அங்கு உருவாக்கப்பட்ட கணவன் மனைவி என்பவர்களுக்குள்ளாக உருவாக்கப்பட்ட அந்த அன்பினுடைய நீட்சியாக தான் தன்னுடைய மாமியோடு அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்வதற்கு துணிகிறார். இந்த அன்பை நம்மால் அங்கே காண முடிகிறது. எனவே இது ஒரு ஆழமான அன்பு, எதையும் எவரையும் ஏற்றுக்கொள்கிற
ஒரு ஆழமான அன்பாக நம்மால் இதை காண முடிகிறது. அப்படி விட்டுக் கொடுக்கிற, ஏற்றுக்கொள்கிற அன்பு என்பது இந்த உடன்படிக்கையிலே இருக்க வேண்டும். பொதுவாக ஆயர்களாக இந்த திருமண உறவிலே, திருச்சபை இறைமக்களிலே சில நேரங்களிலே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற உறவு முறிவிலே அவர்களுடைய தொடர்ந்த குடும்ப வாழ்வை சரி செய்து அவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியான இன்பமயமான ஒரு குடும்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு திருப்பணி ஆயருடைய திருப்பணி ஒன்று. அது திருமணத்திற்கு முன்பாகவும் அந்த ஆலோசனை கொடுக்கப்படும். திருமணத்திற்கு பிறகு ஒருவேளை அவர்களுடைய அந்த குடும்ப பயணத்திலே ஏற்படுகிற சிறிய சிறிய விரிசல்களின் காரணமாக அவர்களை சரி செய்வதற்காக கொடுக்கப்படுகிற ஆலோசனை, கவுன்சிலிங். என்னுடைய திருப்பணியில் நான் மறக்க முடியாத ஒரு கவுன்சிலிங். இதை அநேக நேரத்தில் நான் பகிர்ந்து இருக்கிறேன். பொதுவாகவே ஆயர்மார்கள் அப்படிப்பட்ட அந்த கவுன்சிலிங் கொடுக்கிற பொழுது, இருவரிடத்திலையும் பேசுகிற பொழுது, இருதரப்பிலையும் பேசுகிற பொழுது, ஒரு சிட்டிங் 2 சிட்டிங்கில் பொதுவாக அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான இருந்த ஒரு கவுன்சிலிங். 2-3 சிட்டிங் உட்கார்ந்த பிற்பாடும் உண்மையான காரணம் எது என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. கடைசியாக அந்த பையன், அந்த ஹஸ்பண்ட், அவன் சொல்லிட்டான். ஒரு ஸ்டேஜில் அவனால் அதை பொறுக்க முடியாத அவன் சொன்னான், அவர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்தவர், அவருடைய மனைவி இன்னொரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்தவர். இவர் தினமும் மீன் சாப்பிடுகிற பழக்கத்தை உடையவர். அவர் அப்படிப்பட்ட மாவட்டத்திலிருந்து வந்தவர். அவங்களுக்கு அது அவ்வளவு பிடித்தமான உணவு கிடையாது. இதுதான் அடிப்படையான காரணம். எதுக்காக இதை அந்த மீன் விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயத்தை சுற்றி இதை கண்டுபிடிக்கிறதுக்கே 3 சிட்டிங்கு மேலே ஆச்சு. பாஸ்டர், எனக்கு மீன் பிடிக்கும் பாஸ்டர், அவளுக்கு அது பிடிக்காது பாஸ்டர், உடச்சிட்டான் ஒரு ஸ்டேஜில். இதுதான் அடிப்படையான காரணம். எதுக்காக இதை நான் இங்கே குறிப்பிட்றேன்னு சொன்னால், விட்டு கொடுக்கிற, ஏற்றுக்கொள்கிற ஒரு அன்பு என்பது அதிலே இருக்க வேண்டும். யோசேப்பு மரியாதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். மத்திய 1 அதிகாரத்திலே 18ஆம் வாக்கியத்திலிருந்து 25ஆம் வாக்கியத்தில் நாம் படிக்கிற பொழுது ஒரு கருகலான சூழல். யோசேப்பு அதை ஏற்றுக்கொள்கிறார், அங்கே அவர் விட்டு கொடுக்கிறார். ஒருவேளை அதற்காகத்தான் இழிவுபடுத்தப்படலாம் என்றாலும் யோசேப்பால் அதை ஏற்றுக்கொள்ள முடிந்தது, அங்கே விட்டு கொடுக்க முடிந்தது. ஏனென்றால் அப்பொழுதுதான் கடவுளுடைய திட்டம் அங்கே நிறைவேறும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே பார்க்கணும். இவர்கள் விட்டுக் கொடுக்கிறார்கள், இவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதோடு அது முடிந்து விடவில்லை. அப்பொழுதுதான் கடவுளுடைய திட்டம் அங்கே நிறைவேறும். கடவுள் இந்த ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏதோ சும்மா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழறதுக்காக தான் இந்த பந்தம், இந்த உறவு இல்லை. அதற்கு மேலாக கடவுள் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கடவுள் அவர்கள் வழியாக நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அது வெறும் யோசேப்பு மரியாளுடைய குடும்ப உறவிலே மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்ப உறவிலையும் கடவுள் அப்படிப்பட்ட மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் அவர் வச்சிருந்தது என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதும் அவரால் இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும் என்பதும். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கடவுள் தன்னுடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதற்கு அன்பு என்பது அடிப்படையான ஒன்று. தியாக அன்பு, ஏற்றுக்கொள்கிற, விட்டுக் கொடுக்கிற அன்பாக அது இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த உடன்படிக்கையின் கொண்டாட்டத்திலே முதலாவதாக உடன்படிக்கையில் உறவு, இரண்டாவதாக உடன்படிக்கையில் அன்பு, மூன்றாவதாக உடன்படிக்கையில் நிரந்தரம். இந்த உடன்படிக்கையிலே நிரந்தரம் என்பது அவசியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருமண ஆராதனையிலே கணவன் மனைவி இருவரும் சொல்லுகிற பொழுது ஒன்றை குறிப்பிடுவார்கள். மரணம் நம்மை பிரிக்கிற வரை என்று சொல்லுவார்கள். வேறு எதுவும் பிரிக்க முடியாது, மரணம் மட்டுமே அவர்களை பிரிக்க முடியும். எனவே இந்த உடன்படிக்கையிலே ஒரு நிரந்தரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த ஒன்று. மனிதர்களை தங்களுக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒன்று அல்ல. நாம் எப்போ அப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் நிறைய சர்க்கிள்கள். இது கடவுளால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்று உணர்கிற பொழுது அதனுடைய நிரந்தரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.
எனவே தான் அங்கு நாம் கொடுக்கிற பொழுது அந்த வாக்குறுதியை கொடுக்கிறோம், மரணம் நம்மை பிரிக்கிற வரை என்று சொல்லுவதனுடைய ஆழம் என்னவென்று சொன்னால், இது நாங்கள் இருவரும் ஏற்படுத்தி கொண்ட ஒன்று அல்ல, இது உம்மால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒன்று. கடவுளே, மரணம் எங்களை பிரிக்கிற வரை இந்த உறவிலே நாங்கள் இருப்போம் என்று கொடுக்கிற வாக்கு. எனவே இந்த உடன்படிக்கையில் இருக்கிற நிரந்தரத்தை நம்மால் இங்கே காண முடிகிறது. இதிலேயும் கடவுளோடு உள்ள உறவு, கடவுள் எப்பொழுது மனிதனை படைத்தாரோ அவனோடு கடவுள் கொண்டிருக்கிற உறவு, அதில் விரிசல்கள் பல இருக்கலாம், ஆனால் கடவுள் ஒருபொழுதும் மனிதனை கைவிடுவது கிடையாது. முதலாவதாக படைத்த ஆதாம், கடவுள் நல்லா தெரியும் ஆதாம் தப்பு பண்ணிட்டாரு, இப்போ அவரை ஃபேஸ் பண்ண முடியாமல் நிற்கிறாருன்றது கடவுளுக்கு தெரியும். ஆனாலும் ஏதேன் தோட்டத்தில் வந்து கடவுள் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவருக்கு முன்னாலே நிற்க முடியாத ஆதாம். ஆனால் கடவுள் தான் மனுக்குலத்தோடு ஏற்படுத்திக் கொண்ட உறவு நிரந்தரமானது என்பதை அவர் அறிவார். மனுஷனால் அதை அறிய முடியவில்லை. தவறு செய்து விட்டதினாலே கடவுளுக்கு மறைவாக இருக்க விரும்புகிறான், கடவுளத்திலிருந்து தன்னை ஒளித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். கடவுள் இந்த உடன்படிக்கையிலே அந்த நிரந்தரத்தை எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய பிள்ளையாக கடவுள் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பிள்ளை தனக்கு சொந்தமாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது ஒரு தனி மனிதனாகவோ கணவன் மனைவி என்கிற ஒரு குடும்ப உறவாகவோ கடவுள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அது நிரந்தரமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரம் என்பது பரஸ்பரம் ஒரு கணவன் மனைவி, ஒரு மனுஷன் மனுஷியிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 19ஆம் அத்தியாயத்தில் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியிலே 16ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம், மனிதனாக பிரிக்கக்கூடாத ஒரு உறவு. இது மனிதனே தான் விரும்பி பிரித்து கொள்ளக்கூடிய உறவு அல்ல என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவரிடத்தில் எழுப்பப்படுகிற கேள்வி அங்கு அவர் சொல்லுகிற பொழுது அது சொல்லப்படுவது, இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, இது மனிதனாக பிரிக்கக்கூடாத உறவு என்று அங்கே சொல்லப்படுகிறது. எனவேதான் மரணம் பிரிக்கிற வரை, அதுவரை ஒருவராலும் இதை பிரிக்கக்கூடாது என்று ஆழமாக அங்கே சொல்லப்படுகிறதை நாம் அங்கே உணர்கிறோம். உடன்படிக்கையின் கொண்டாட்டம். திருமணம் ஒரு உடன்படிக்கை மட்டுமல்ல, இது ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டம். இந்த உடன்படிக்கையில் இருக்கிற பல சிந்தனைகளிலே ஒரு 3 குறிப்பை மட்டுமே நாம் தியானித்தோம். முதலாவதாக இந்த உடன்படிக்கையில் இருக்கிற உறவு, இந்த உடன்படிக்கையில் இருக்கிற அன்பு, இந்த உடன்படிக்கையில் இருக்கிற நிரந்தரம். கடவுள் ஒரு உன்னத நோக்கத்திற்காக திருமணம் என்கிற உறவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கடவுளை திட்டமிட்டு கொடுத்த ஒரு உன்னதமான உறவு. நாம் இதை இப்படி புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 128ஆம் திருப்பாடல்களிலிருந்து ஒரு அருளுரை, யோவான் 2ஆம் அத்தியாயத்திலிருந்து ஒரு அருளுரை, இவைகளெல்லாம் ஒரு திருமண ஆராதனையில் நாம் தியானிக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையில் கூட நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இது அதைவிட ஆழமான ஒன்றாக இருக்க வேண்டும். அடிப்படையாக இது ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் இருக்கிற உறவு, இந்த உடன்படிக்கையில் இருக்கிற அன்பு, இந்த உடன்படிக்கையில் இருக்கிற நிரந்தரம், இதை ஒவ்வொருவரும் உணர அழைக்கப்படுகிறோம். அதனால் திருமணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை இந்த மெசேஜ், திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களும் இதை உணர வேண்டும். ஒரு நாள் நீங்களும் திருமண வாழ்வில் இணைக்கப்பட போகிறீர்கள். அப்படி திருமணத்திற்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சிந்தனை, யாரோ பார்த்தாங்க, யாரோ ஒழுங்கு பண்ணாங்க, ஏதோ ஒரு மேரேஜ் பியூரோவில் நான் இந்த அலையன்ஸை பார்த்தேன் என்று சொல்லப்படுகிற ஒன்று அல்ல. லாபானும் பெத்துவேலும் சொன்னதைப் போல ஆண்டவரால் நிகழ்ந்தது என்று சொல்லப்படுகிற ஒன்றாக இது இருக்க வேண்டும். அது உணரப்பட வேண்டும், அது அறிக்கை செய்யப்பட வேண்டும். எனவே கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை இது கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியின் உடன்படிக்கையாக இருக்கட்டும். கடவுள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமென்.
கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். இது நாங்கள் அறிந்த ஒரு சிந்தனை, திருமணம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்று அல்லாமல் திருமறை இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு குறிப்பிட்ட சிந்தனைகளோடு நாங்கள் தியானிக்க தந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இது உம்மால் உருவாக்கப்பட்ட ஒன்று. நீர் திட்டமிட்டு மனுக்குலத்திற்கு கொடுத்த ஒன்று. உம்முடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. உம்முடைய உம்முடைய உயிர் இந்த உறவிலே இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். மனிதனும் அதை ஏற்றுக்கொள்கிறான், அறிக்கை செய்கிறான். எலும்பில் எலும்பும் சதையில் சதையும் என்று அறிக்கை செய்கிற வகையில் இது ஒரு உடன்படிக்கையின் உறவாக இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். உடன்படிக்கையின் அன்பாக உம்முடைய தியாக அன்பை நாங்கள் வாழ்ந்து காட்டுகிற அன்பின் பிறப்பிடமாக குடும்பம் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்கிறோம். பரஸ்பரம் கணவன் மனைவி இருவருக்குள்ளே இருக்கிற அன்பும் அப்படிப்பட்ட தியாக அன்பாக, விட்டுக் கொடுக்கிற ஏற்றுக்கொள்கிற அன்பாக அது இருக்க வேண்டும் என்பதையும் உணர்கிறோம். இது உம்மால் தூய்மையாக கொடுக்கப்பட்ட உறவு என்பதனாலே அதனுடைய நிரந்தரத்தை நாங்கள் உணர்கிறோம். நாங்களே விரும்பி ஏற்றுக்கொண்டு நாங்களே விரும்பி பிரிந்து கொள்கிற ஒன்றல்ல. இது உம்மால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிற உறவு என்பதனாலே இதனுடைய நிரந்தரத்தை நாங்கள் இங்கே உணர எங்களுக்கு நீர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இதை வாழ்ந்து காட்ட இந்த உடன்படிக்கையை கொண்டாடி மகிழ அருள்தார். ஆண்டவரை, அப்படிப்பட்ட உறவை பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களும் இந்த சிந்தனைகளோடு இந்த உடன்படிக்கையிலே இணைக்கப்பட நீர் அருள்தார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதம் எங்களுடைய ஆலயத்தினுடைய ஆண்டு விழா மாதம் என்கிறபடினாலே அதற்குரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக உமக்கு நாங்கள் எப்பொழுது நன்றியுள்ளோடாக இருக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சபை மக்களாகிய உங்களை நான் காணொலியின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சென்ற வருடம் 11/8/2019 அன்று நம்முடைய ஆலயத்தின் 84வது ஆண்டு விழாவினை நாம் சிறப்பாக அன்பின் விருந்தாக அனைவரும் சபை மக்கள் எல்லாரும் பங்கு கொண்டு அதை சிறப்பாக நாம் கொண்டாடினோம். ஆனால் இந்த வருடம் இன்று நம்முடைய ஆலயத்தின் ஆண்டு விழாவினை நாளை நம்மால் கொண்டாட முடியவில்லை. அது ஏன் என்பது உங்களை அனைவரும் அறிந்ததே. ஆகையால் இந்த ஆண்டு விழாவிற்காக ஆயர், செயலர், பொருளர் மற்றும் பிசி அங்கத்தினின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு விழாவுக்காக நம்முடைய ஆயர் சிறப்பு ஜெபம் செய்வார். உங்கள் இந்த சூழ்நிலையிலே உங்களை அனைவரும் காண்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாம் அனைவரும் இந்த கொரோனா நோய் மிக விரைவிலே ஒழிய வேண்டும் என்று ஜெபிப்போம். மிக விரைவிலே நாம் அனைவரும் ஆலயத்திலே ஒன்று கூடுவோம், வழிபடுவோம் என்று நான் உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது சபை மக்கள் அனைவரும் நம்முடைய ஆலயத்திற்காகவும் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகவும் உங்களுடைய ஜெபத்திலே தாங்கும்படி நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாரத்தில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடும் நம் திருச்சபையின் நண்பர்கள் 9/8/2020 ஜோனா பிரியதர்ஷினி, சாந்தகுமார், ஜே ஹெலன் லீபா, மிஸ்ஸஸ் ஷீபா ரோஸ்லின், மிஸ்ஸஸ் புஷ்பராணி, மிஸ் ஸ்வீட்டி. 10/8/2020 டேனியல் ஜெயக்குமார், ஜெய்வீர் சிங் டிஎஸ், ஜியானா மெர்சி ஜி, எடிசன், ஜென்சியா ரோஸ்னி, மெல்வின் ஏ, ரஞ்சித் குமார் எம், சாமுவேல் லியன் டியமண்டி, மிஸ்ஸஸ் மல்லிகா, மாலினி ஷீபா. 11/8/2020 ராஜேஷ், டேனியல், ஆபெல்
ஞானசீலன் ராஜு, ஜே. பால் ஜோஷ்வா. 12/8/2020 மிஸ்ஸஸ் ஃப்ளோரா பிரிஸ்லி, பியூலா பாக்கியம் எம், மிஸ்ஸஸ் விஜயராணி விம்சி, பெனிட்டா பெர்சின் நைனல், சாமுவேல் ஜேசுதாசன், இருதயராஜ் ஜோயல், மிஸ்ஸஸ் ஷீலா ஜெயந்தி, மிஸ்ஸஸ் பியூலா தாமஸ், மிஸ்ஸஸ் ஐடா நிர்மல் குமாரி. 13/8/2020 ஃப்ரெட்ரிக் ஜே நவராஜ், ஜெனிஃபர் அருள்மேரி, ரம்யா பிஆர், மிஸ்டர் ஐசக் பிரின்ஸ். 14/8/2020 ரோஷன் மேத்யூஸ், மிஸ்ஸஸ் தபித்தால் சாலமன், ரெக்ஸ் அண்ட் பெர்னாண்டோ எல். 15/8/2020 அரூப் சாமுவேல் பால், சி. பால் தினகரன், மிஸ்ஸஸ் தமிழரசி பி, கேத்ரின் ரென்னி, இ. ஜாய்ஸ் சுதந்திரா, ஜே. செல்வராஜன். இவ்வாரத்தில் தங்கள் திருமண நாளை கொண்டாடும் நம் திருச்சபையின் நண்பர்கள் 12/8/2020 மிஸ்டர் ஜேம்ஸ் மணி, மிஸ்ஸஸ் லலிதா, மிஸ்டர் வில்லியம்ஸ், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் மெட்டில்டா. 13/8/2020 மிஸ்டர் பால் மோசஸ் ஹெச், மிஸ்ஸஸ் ஹில்டா ஜலினா, மிஸ்டர் கிளமெண்ட் சி, மிஸ்ஸஸ் சாரால் எஸ். 14/8/2020 மிஸ்டர்ஸ் ஏசு ரத்தினம், மிஸ்டர்ஸ் கெட்சி சி, மிஸ்டர் பி. ஃப்ராங்க்லின், மிஸ்டர்ஸ் எஃப். ஃப்ளோரா கிறிஸ்டினா. 15/8/2020 மிஸ்டர் அர்பிரி ஜோசப் பாஸ்டின், மிஸ்ஸஸ் ஏஞ்சல் பாஸ்டின். ஒரு சிறிய அறிவிப்பு நம்முடைய சபை மக்களுக்கு. நம்முடைய சபை மக்கள் சந்தா செலுத்தினீர்கள். உங்களுடைய சந்தாவினுடைய விவரங்கள் நம்முடைய ஆலயத்தின் அறிவிப்பு பலகையில் போடப்பட்டுள்ளது. நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய சந்தா விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது ஆலயத்தின் 85வது ஆண்டு விழா கொண்டாட வேண்டிய நாம் இயற்கையின் சூழ்நிலையாலும் மற்றும் இடர்பாடுகளாலும் நாம் இந்த ஆண்டு விழாவை கொண்டாட முடியாத நிலைமையில் இருக்கிறோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 85வது ஆண்டு விழா சபை மக்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்று ஆயர் சார்பிலும் சேகரக்குழு சார்பிலும் செயலர் பொருள் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்முடைய திருச்சபை குடும்ப ஐக்கியத்திலே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்போருக்காக நம் கடவுளுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். எல்லா நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் காரணராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய திருச்சபை குடும்ப ஐக்கியத்திலே இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காண்போருக்காக நாங்கள் உமக்கு கண்டு சொல்கிறோம். நன்றி அறிந்த உள்ளத்தோடு அடியார்கள் உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது அடியாருடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்தருளும். ஆண்டவரே, அவருடைய தனிப்பட்ட வாழ்விலே குடும்ப வாழ்விலே மட்டுமா நீர் போதுமானவராக இருந்திருக்கிறீர். பிரவேசிக்கிற புதிய ஆண்டுகள் அவளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டுகளாக அமைய அருள்தார். நல்ல சுகத்தை தாரும், பலத்தை தாரும், மகிழ்ச்சி சந்தோஷ சமாதானத்தினாலே முடிசூட்டி காத்துக்கொள்ளும். அவருடைய வேண்டுதல் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றித்தார். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபையோரே, ஆகஸ்ட் மாதம் என்ற உடனே நமக்கு நம்முடைய திருச்சபை ஒழுங்கிலே அல்லது பேராய நிகழ்வுகளிலே நமக்கு நினைவிற்கு வருவது ஆகஸ்ட் மாதத்தில் நாம் பெண்கள் ஞாயிறு அனுசரிப்பது வழக்கம். நம்முடைய திருச்சபை சார்ந்த மட்டிலே நம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்டு விழாவை நாம் கொண்டாடுவது வழக்கம். இவ்வாண்டும் நாம் அந்த ஆண்டு விழாவை ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிற வண்ணமாக கூடி வந்து கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆண்டு விழாக்களை நாம் கொண்டாடுகிற பொழுது அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் கடவுளுக்கு நன்றி சொல்லுவது என்பது. எனவே நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய ஆன்மீக பயணத்திற்காக, திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக, திருச்சபையின் ஊழியங்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அதற்காக நாம் ஒரு சிறப்பு ஜெபத்தை இப்பொழுது ஏறெடுக்கலாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, வெஸ்லி தமிழ் ஆலயத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆலயத்தினுடைய நீண்ட நெடிய ஆன்மீக பயணத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த பயணத்தில் 85 ஆண்டுகளை
நிறைவு செய்து ஒரு புதிய திருப்பணி ஆண்டிற்குள்ளே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிற பொழுது திருச்சபையின் எல்லா குடும்பங்களும் ஒரே குடும்பமாக இணைந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அதன் காலகட்டத்திலே திருச்சபையை வழிநடத்துவதற்கு தெரிந்து கொண்ட திருச்சபையின் தலைவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஒரு பெரிய எதிர்நோக்கோடு, விசுவாச தொலைதூர பார்வையோடு இந்த பகுதியிலே உம்முடைய நாமம் அறிவிக்கப்பட்டு உம்முடைய திருப்பெயருக்கு மகிமையாகவும் உம்மை தொழுது கொள்வதற்காகவும் இங்கு ஏற்படுத்தப்பட்ட சபை கூடி வருதல், சபை கூடி வருதலுக்காக கட்டப்பட்ட ஆலயம், இவ்வாலயத்தினுடைய ஆன்மீக பயணம், இணைந்திருக்கிற திருச்சபையின் எல்லா குடும்பங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையிலே அங்கமாக இருக்கிற எல்லா குடும்பங்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அனைத்து குடும்பங்களுமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட இந்த திருச்சபை ஐக்கியத்திலே நாங்கள் இணைந்திருப்பதற்காக ஆண்டவரே, இந்த திருச்சபையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற, சுதந்திரித்துக் கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபை குடும்பத்திலே புதியதாக பிறந்து திருமுழுக்கு பெற்று இந்த திருச்சபையின் ஊழியங்களின் விளைவாக உம்மை அறிந்து கொண்டு வேதத்தை கற்று விசுவாசத்திலே வளர்ந்து இப்படி எங்களோட வாழ்வில் நாங்கள் இங்கு வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபை ஐக்கியம் என்பது எங்களுடைய வாழ்விலே எல்லா நிலைகளிலேயும் நாங்கள் பங்கு கொள்கிற, திருச்சபை பங்கேற்கிற ஒன்றாக அமைந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஒரு பிரிக்க முடியாத உறவை நாங்கள் திருச்சபையோடு பெற்றுக்கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டு விழாவை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே நாங்கள் இதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் தொடர்ந்து இந்த திருச்சபையோடு இணைந்து எங்களுடைய ஆன்மீக பயணத்திலே உம்முடைய அருளையும் ஆசியையும் என்றைக்கும் பெற்றுக்கொள்ள அருள்தார். திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபையின் வழியாக நிறைவேற்றப்படுகிற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் வழியாக நிறைவேற்றப்படுகின்ற ஊழியங்களின் விளைவாக உருவாகிற திருச்சபைகள், திருச்சபை உறவுகளுக்காக நன்றி சொல்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, இதனுடைய கிளை சபைக்காக கூட நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் எல்லா ஐக்கிய சங்கங்களுக்காக, அவற்றினுடைய எல்லா செயல்பாடுகளுக்காக நன்றி சொல்கிறோம். தங்களை ஆன்மீக வாழ்விலே வளர்த்துக் கொள்வதற்கு அப்படிப்பட்ட கூடுகைகள் துணை புரிவதற்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபை நிர்வகிக்கிற நிர்வாக குழுவுக்காக நன்றி சொல்கிறோம். அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக, அதனுடைய உறுப்பினர்களுக்காக, ஆண்டவரை திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, இது தவிர்த்து தன் ஆர்வத்தோடு திருச்சபையின் வளர்ச்சிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற ஒவ்வொரு அடியாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருச்சபைக்காக கிரமமாக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் பிரவேசிக்கிற எங்கள் திருச்சபை ஆன்மீக வாழ்விலே இந்த புதிய ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக அமைய அருள்தார். எல்லா நன்மைகளாலும் முடிசூட்டி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆராதனைக்கு நிறைவாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 70வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 70, ஆத்துமமே என் முழு உள்ளமே. கீர்த்தனை எண் 70. உன்
ஜெபிப்போம். அன்பின் நல்ல கடவுளே, இந்த நாளுக்காக, இந்த நாளின் ஆராதனைக்காக மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இது ஒரு சிறப்பு ஆராதனையாக அமைகிறதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய ஆலய ஆண்டு விழாவை நினைவு கூறுகிற மக்களாக நாங்கள் இதில் பங்கேற்கிறோம். அது மாத்திரமல்லாது இந்த நாளிலே எங்களுடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட தியானத்திற்காக நன்றி சொல்கிறோம். திருச்சபையின் எல்லா நிகழ்வுகளை நாங்கள் எண்ணி பார்க்கிற பொழுது அதிலே திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நடைபெறுகிற ஒன்று. இன்றைக்கு நாங்கள் அப்படிப்பட்ட சிந்தனையை உள்வாங்கிக் கொள்ள தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த உடன்படிக்கையை நாங்கள் கொண்டாடி மகிழ கற்றுக்கொள்ள அருள்தாரும். ஆண்டவரே, திருமணம் என்பது உம்மால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான உறவு. நாங்கள் அதை வாழ்ந்து கொண்டாட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட விடமாக மன்றாடுகிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த உறவு உம்மால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்பதினாலே அது தூய்மையானது. அந்த தூய உறவிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவர்களாக வாழ அருள்தார். மீண்டுமாக ஒருமுறை எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய எல்லா செயல்பாடுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரின் நல்ல சுகத்தை, பலத்தை, வாழ்வின் நன்மைகளை கட்டளையிட்டருளும். சுகவீனங்கள், பலகீனங்கள், அவருடைய தாட்சிகள் எல்லாவற்றிலேயும் நீர் போதுமானவராக இருக்க வேண்டுமா நாங்கள் இடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரை மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நாங்கள் இணைகிற வரை உம்முடைய பரிசுத்த கரமைகளை வழித்து செல்ல விடமா மன்றாடுகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் எடுத்துதலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமேன்.